பென்டன் கிளாசிக்ல வந்த சின்ன வயசு பென்னும் நருட்டோ கிளாசிக்ல வந்த சின்ன வயசு நருட்டோவும் 1 vs 1 ஃபைட் பண்ணா யாரு ஜெயிப்பாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நருட்டோ கிட்ட இருக்கிற பவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரால் எத்தனை ஷேடோ க்ளோன்ஸ் வேணாலும் உருவாக்க முடியும். அண்ட் சமனிங் ஜூட்ஸ் மூலமா டோட்ஸை இறக்கி ஃபைட் பண்ண வைக்கவும் முடியும். இவர் கிளாசிக்லயே சீஃப் டோட் மாதிரியான ரொம்ப பெரிய டோட்டை சமன் பண்ணிருப்பாரு. அண்ட் ஆல்சோ நருட்டோவால ரசிங்கானையும் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு மேல அதிகமா கிளாசிக்ல இவர் 9 டைல்ஸோட சக்ரா எனர்ஜியை கூட யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த டைம்ல ரொம்ப வேகமாவும் அஜைலாவும் இருப்பாரு. அதோட ரொம்ப கோவமானார்னா 9 டைல்ஸ் குளோக்கோ யூஸ் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த பவர்ஸ் எல்லாம் இல்லனா கூட நருட்டோ ஒரு நிஞ்சா டைஜுட்ஸோ யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ண முடியும். அப்படியே கிளாசிக் பென் கிட்ட வந்தோம்னா, இந்த டைம்ல பென் கிட்ட 19 ஏலியன்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப ஃபாஸ்டான ஏலியனா எக்ஸல்ஆர் ஐட்டம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியனா வேபிக்கும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபயர், ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ட், ஃபிளையிங், ஸ்பெஷல் அட்டாக்னு சொல்லி எல்லாத்துக்கும் தனித்தனி பவர் கொண்ட எக்கச்சக்கமான ஏலியன்ஸ் இவர்கிட்ட இருந்திருக்கும். கிளாசிக்லயே இவர் சில இடங்கள்ல மாஸ்டர் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த டைம்ல எவ்வளவு நேரம் வேணாலும் இவரால ஏலியனா இருக்க முடியும். அண்ட் அவர் நினைக்கிற டைம்ல ஏலியனை ஸ்விட்ச் பண்ணவும் முடியும். இப்ப யாரு ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நருட்டோ அவரோட 9 டைல்ஸ் சக்ராவை யூஸ் பண்ணாம அவரோட சக்ராவை மட்டும் யூஸ் பண்ணியும், பென் மாஸ்டர் கண்ட்ரோலை யூஸ் பண்ணாமலும் ஃபைட் பண்ணினா பென்னுக்கு வின் பண்றதுக்கு 70 to 80% வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, நருட்டோ என்னதான் ஃபாஸ்டா இருந்தாலும் பென்னோட எக்ஸலரேட் அளவுக்கு ஃபாஸ்டானவர் கிடையாது. நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணாலும் பென்னோட ஹீட் பிளாஸ்ட், டைமண்ட் ஹெட், ஃபோர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரியான ஏலியன்ஸால ஈஸியா தடுக்க முடியும். ரசிங்கான் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் பென் மேல அது பட்டா தான் அது டேமேஜ் பண்ணும். பென் கிட்ட லாங் ரேஞ்ச்ல ஃபைட் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ஏலியன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரியான இன்விசிபிள் ஆகக்கூடிய ஏலியன்ஸும் இருக்கு. சோ இதனால பென் கிட்ட ரசிங்கானும் ஒர்க் ஆகாது. நருட்டோ சீஃப் டோட்டையே சமன் பண்ணா கூட பென் கிட்ட வேபிக் இருக்கு. வேபிக் சீஃப் டோட்டை விட 2 மடங்கு பெரிய ஏலியன். சோ வின் பண்றதுக்கு பென்னுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. நருட்டோ 9 டைல்ஸோட சக்ராவை யூஸ் பண்ணியும் பென் மாஸ்டர் கண்ட்ரோலை யூஸ் பண்ணியும் ஃபைட் பண்ணா இந்த டைம் கூட பென்னுக்கு தான் வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நருட்டோ அந்த டைம் ஃபாஸ்டா தான் இருப்பாரு. பட் எக்ஸலரேட் அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த சக்ரா பெர்மனண்டா யூஸ் பண்ணவும் முடியாது. பட் பென் மாஸ்டர் கண்ட்ரோலை அன்லாக் பண்ணா அவரு எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஏலியனா இருக்க முடியும். சாஸ்கே கேஸ்மாக்க யூஸ் பண்ணியே 9 டைல் கிளாக் இருந்த நருட்டோவை டிஃபீட் பண்ணிருப்பான். சோ பென்னும் நருட்டோவை டிஃபீட் பண்றதுக்கான சான்ஸ் தான் அதிகமா இருக்கு.